தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 5360 ரூபாய் குறைந்து 1,03,600 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 8000 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் சரிவு. சென்னையில் கடந்த 5 நாட்களில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து 235 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்க மைய வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தியதால் அங்கு முதலீட்டை அதிகரித்து தங்கத்தை விற்பது அதிகரிப்பு. போர்ச்சூழலில் அமெரிக்க டாலரே பாதுகாப்பானதாக இருக்கும் என கருதுவதும் தங்கத்தின் தேவை குறைய காரணமாகிறது. மேற்காசிய போர் மேலும் வலுக்கும் என்ற அச்சத்தால் மும்பை பங்குச்சந்தையில் 1500 புள்ளிகள் வரை சரிவு. ரூபாயின் மதிப்பு மேலும் குறைந்து முன் எப்போதும் இல்லாத வகையில் 93 ரூபாய் 86 காசுக்கு வர்த்தகம். சாத்தான்குளத்தில் காவல்துறை விசாரணையின் போது தந்தை மகன் கொல்லப்பட்ட வழக்கு 5 ஆண்டுகள் விசாரணையை தொடர்ந்து இன்று தீர்ப்பளிக்கிறது மதுரை நீதிமன்றம். லட்சக்கணக்கான தம்பிகளின் உயர்கல்விக்கு ஊன்றுகோலாக அமைந்துள்ளது தமிழ் புதல்வன் திட்டம். திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்றைய நாள் பெரும் நாளாக அமைய வாய்ப்பு. பிரதான 2 கூட்டணிகளிலும் இன்றைக்குள் தொகுதி பங்கீட்டை முடிக்க முனைப்பு. திமுகவில் இன்றோடு நிறைவு பெறுகிறது வேட்பாளர் நேர்காணல். விருப்ப மனு அளித்த 700க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை நேர்காணல் செய்கிறார் மு.க. ஸ்டாலின். தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வருகை. இன்று மதியம் அதிமுக தலைமையகம் சென்று எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க திட்டம். ஆறு தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்வதில் விடாப்பிடியாக நிற்கும் சிபிஎம். 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்திய மு.க. ஸ்டாலின். இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி எங்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்று மீண்டும் கூடுகிறது சிபிஎம் செயற்குழு கூட்டம். திமுக தரப்பில் 5 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்துள்ள நிலையில் பரிசீலிக்க முடிவு. இன்று நடக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கலந்தாய்வு கூட்டம். தொகுதிகளை தேர்வு செய்வது, தேர்தல் அறிக்கை தயாரிப்பது குறித்து ஆலோசிக்கும் திருமாவளவன். திமுக கூட்டணியில் இருந்து விலகினார் வேல்முருகன். அதிகாரிகளின் பேச்சை கேட்டு திமுக தங்களை புறக்கணித்து விட்டதாக வேதனை. இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். விலகிய வேல்முருகன் மீண்டும் திமுக கூட்டணியில் இணைவாரா? பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்புள்ளதாக திமுகவின் டி.கே. இளங்கோவன் பேட்டி. தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் உங்க கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்காரு. அது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து வெளியேறி இருக்காரு. எப்படி பார்க்க? இல்லை, அதை பற்றி எங்களுக்கு இன்னும் தகவல் வரலை. நீங்கள் எங்களுக்கு கேட்டது நாங்கள் கூப்பிட்டா பேசுறதுக்கு தயார்னுங்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிற கட்சிகள் எல்லோரையும் நாங்கள் மீண்டும் அழைத்து ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டும், இறுதி முடிவு எடுக்க வேண்டும் அல்லவா.
கூட்டணி உறுதியானாலும் தொகுதி பங்கீட்டில் திமுக காங்கிரஸ் இடையே தொடர்ந்து இழுபறி. உடன்பாடு எட்டப்படாததால் கோபத்தோடு சென்ற தலைவர்கள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. உப்பளத்தில் அன்பழகன், உருளையன்பேட்டையில் காந்தி போட்டி. புதுச்சேரி அதிமுக துணை செயலர் வையாபுரி மணிகண்டன் கட்சியிலிருந்து விலகல். கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார். புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது தவேக. பாஜகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன்குமார் திருபுவனையில் போட்டி. புதுச்சேரி, கேரளம் மற்றும் அசாம் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். மனுக்களை அளிக்க அரசியல் கட்சியினரிடையே போட்டா போட்டி. சுதந்திரமடைந்து 79 ஆண்டுகளை கடந்தும் ரயில் நிலையத்தை பார்த்ததில்லை என பெரம்பலூர் மக்கள் வேதனை. நகராட்சிக்கே தகுதியில்லாத நிலையில் பெரம்பலூர் இருப்பதாகவும் மக்களுடன் புதிய தலைமுறையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த வாக்காளர்கள். சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு காலம் முடிஞ்சும் இந்த ரயில்வே இருப்பு பாதை திட்டத்தை இன்னும் மக்கள் பார்க்கவே இல்லை. ரயிலே இன்னும் மக்கள் பார்க்காத மக்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. மாநகராட்சியா வரையும் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. முதல்ல நகராட்சி தரைமுகத்துங்க, அப்புறம் மாநகராட்சியா கொண்டு வாங்க அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. மதுரை திருமங்கலத்தில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அலுவலகத்தில் பறக்கும் படையினர் சோதனை. பரிசுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சென்னை அம்பத்தூர் அதிமுக அலுவலகத்திலும் விசாரணை. கேரளத்தில் பாஜக மார்க்சிஸ்ட் இடையே ரகசிய கூட்டணி இருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் KC வேணுகோபால் சரமாரி குற்றச்சாட்டு. அசாம் சட்டமன்ற தேர்தலையொட்டி 5ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட காங்கிரஸ் இன்றோடு வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் சூழலில் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. மதுரை, கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் எரிவாயு சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு. வேறு வழியில்லாததால் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்திய உணவகங்கள். எரிவாயு தட்டுப்பாட்டால் இந்தியாவின் யூரியா உற்பத்தி பாதியாக குறைந்தது. மூலப்பொருள் தாமதம், தட்டுப்பாட்டால் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு பாதிப்பு என CII தொழில் அமைப்பு அறிக்கை. ஈரானிய எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்கினால் ஹோர்மூஸ் நீரிணையை முற்றாக மூடிவிடுவோம். ட்ரம்ப் 48 மணி நேரம் கெடு விதித்த நிலையில் ஈரான் எச்சரிக்கை. மேற்காசிய போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம். எரிசக்தி, உரங்கள், மின்சாரம் உள்ளிட்ட துறைகளின் நிலை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சீனா நோக்கி சென்று கொண்டிருந்த ரஷ்ய எண்ணெய் கப்பலான MT அகுவா டைட்டன் இந்தியா வருகை. எண்ணெய் இறக்குமதிக்கு அனுமதி பெற மங்களூரு துறைமுகம் அருகே நடுக்கடலில் நிறுத்தி வைப்பு. ஹார்மூஸ் நீரிணையை பயன்படுத்தி உலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க ஈரான் முயற்சிக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குற்றச்சாட்டு. ஈரான் தாக்குதலில் சேதமடைந்த நகரங்களை பார்வையிட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. பொதுமக்கள் பதுங்கு குழிகளை தற்காலிகமாக பயன்படுத்தவும் அறிவுறுத்தல். ஹோர்முஸ் நீரிணை முழுவதுமாக திறக்கப்படாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும். ஈரானுக்கு 48 மணி நேரம் கெடு விதித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்.
எதிரிகளை தவிர மற்ற நாட்டினர் அனைவருக்கும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவிப்பு. தற்போதைய சூழலில் அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதலே காரணம் என்றும் குற்றச்சாட்டு. ஐரோப்பிய நாடுகளையும் குறிவைக்கும் திறன் ஈரானுக்கு இருக்கிறது. சர்வதேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு எச்சரிக்கை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜைரா பகுதியில் உள்ள எண்ணெய் சேமிப்பு நிலையத்தில் தீ விபத்து. ஏவுகணை தாக்குதலுக்கு பின்னர் பெரிய புகைமூட்டம் எழுந்ததாகவும் கிடங்கில் சேதம் ஏற்பட்டதாகவும் தகவல். மேற்காசியாவில் நடைபெறும் போர் முழு மனிதகுலத்திற்கே அவமானம் என போப் 14ஆம் லியோ கருத்து. அனைத்து தரப்பினரும் உடனடியாக மோதலை நிறுத்திக் கொள்ளவும் வலியுறுத்தல். மேற்காசிய போரில் ஈரானுக்கு ஆதரவாக நிதி திரட்டும் முயற்சியில் காஷ்மீர் மக்கள். தங்கம் வெள்ளி பொருட்கள் மட்டுமின்றி பணம் கொடுத்தும் ஈரான் மக்களுக்கு உதவிக்கரம். தமிழ்நாட்டில் வரும் 26ஆம் தேதி வரை வெப்பம் அதிகம் இருக்கும். இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்று கணிப்பு. நெல்லையில் விவசாயி கொலை வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என கூறி மகள் தற்கொலை. காவல்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். சேலம் அருகே பாலியல் சீண்டல் காரணமாக மாணவி உயிரை மாய்த்துக் கொண்டதாக குடும்பத்தார் புகார். போக்சோ மற்றும் தற்கொலைக்கு தூண்டியதாக இளைஞர் மீது வழக்கு பதிவு. பங்குனி உத்திர திருவிழாவுக்காக சபரிமலை கோவில் நடை திறப்பு. சிகர நிகழ்வாக ஐயப்பனுக்கு ஆராட்டு பூஜை ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. காஷ்மீர், இமாச்சலை தொடர்ந்து உத்தரகாண்ட் மாநிலத்திலும் கடும் பனிப்பொழிவு. 3 முதல் 4 அடி உயரத்திற்கு பனியால் நிரம்பிய புகழ்பெற்ற கேதார்நாத் கோவில் வளாகம். துருக்கியில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் கத்தார் மற்றும் துருக்கியைச் சேர்ந்த 7 வீரர்கள் உயிரிழப்பு. உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் இரங்கல்.